கண்டுகொண்டேன் எம்மி ராமானுசன் தன்னை காண்டலுமே தொண்டு கொண்டேன் அவன் தொண்டர் பொற்றாளில் என் தொல்லவை நோய் விண்டு கொண்டேன் அவன் சீறு வெள்ளவாரியை வாய்மடுத்து என்று உண்டு கொண்டேன் இன்னம் உற்றனவோதில் உலப்பில்லையே. இதோ கண்டுகொண்டேன். என் வாழ்க்கையிலே எங்கெங்கேயோ அலைந்து கொண்டிருந்த நான் திடீரென்று என் ராமானுசனை கண்டுகொண்டேன். கண்டவுடன் அவர் திருவடிகளிலே தொண்டு கொண்டேன். அது மட்டுமல்லாமல் அவனுடைய தொண்டர் திருவடிகளிலே தொண்டு கொண்டேன். அதனால் என்னுடைய பழைய பாபங்களை எல்லாம் வெண்டு கொண்டேன். அவனுடைய குண அமுத பெருக்கை திருக்குணங்களை என் வாயிலே உண்டு கொண்டேன். ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இப்படி நான் பெற்ற பாக்கியத்தை முழுவதுமாக சொல்ல முடியாது. ராமானுசா, எப்படிப்பட்ட அனுகிரகத்தை நீ செய்திருக்கிறாய். ஓதிய வேதத்தின் உட்பொருளாய் அதன் உச்சிமிக்க சோதியை நாதன் என அறியாது உழல்கின்ற தொண்டர் பேதமை தீர்த்த ராமானுசனை தொடும் பெரியோர் பாதமல்லால் எந்தன் ஆருயிர்க்கு யாதொன்றும் பற்றிலனே. ராமானுசனை தொழக்கூடிய பெரியோர்களுடைய பாதம்தான் எனக்கு பற்று. அது தவிர வேற பற்று கிடையாது. ஏனெனில் அவர்கள் பேதமை தீர்த்தவர்கள். அதாவது ராமானுஜன் அவருடைய அறியாமையை போற்றுகிறார். என்ன சொன்னான்? வேதத்தின் உட்பொருளாய் நிற்பவன் எம்பெருமான் நாராயணன் என்று சொன்னான். அந்த வேதத்தின் உச்சியிலே நன்கு பிரகாசிக்க கூடியவன், அதாவது வேதத்திலே உட்பொருளாக, கர்வபாகத்திலே உட்பொருளாக நிற்கிறான், வேதாந்த பாகத்திலே பிரகாசமாக நிற்கிறான், வெளிப்பொருளாக வெளி தீபமாக இருக்கிறான். அப்படிப்பட்ட நாராயணனே நமக்கு நாதன். இப்படி அறியாமல் இருக்கக்கூடிய பக்தர்களுடைய அறியாமையை அகற்றி அவர்களை ஆட்கொண்டவன் ராமானுஜன். அப்படிப்பட்ட ராமானுஜனை தொழும் பெரியோர் அவருடைய திருவடியே எனக்கு சரணம்.